Hello friends, welcome back to Civil Knowledge Tamil. இன்னைக்கு இந்த வீடியோவில் பேஜ் லேஅவுட் எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம நார்மலாக AutoCADல மாடலிங் பண்ணதுக்கப்புறம் நம்ம அதை வந்து பிரிண்ட் பண்ணுறதுக்கு Ctrl+P கொடுத்து இந்த பிளாட் ஏரியாவில் விண்டோ இல்லைன்னா எக்ஸ்டெண்ட் லிமிட் டிஸ்பிளே இந்த மாதிரி ஏதோ ஒரு மெத்தடை சூஸ் பண்ணி அது மூலமாக தான் நம்ம இங்கே இருக்க மாடல் ஸ்பேஸையே டைரெக்டாக செலக்ட் பண்ணி அதை பிரிண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணாமல் இதை ஒரு பேஜில் லேஅவுட்டாக செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதிலிருந்து நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா மாடலுக்கு கீழே லேஅவுட் அப்படின்னு ஒரு டேப் இருக்கும். ஸோ இந்த டேபுக்கு போய்க்கிங்க. ஸோ இந்த லேஅவுட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணக்கூடிய மாடலை ஒரு சிங்கிள் ஷீட்டில் ஒரு பர்டிகுலர் லேஅவுட்டாக க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த லேஅவுட் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு ரீபார் டீட்டெயிலோ இல்லை ப்ளூ பிரிண்ட்டோ ரெடி பண்ணும்போது அதுக்கான செக்ஷன் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க, எலிவேஷன் இருக்கும், பிளான் வியூ இருக்கும். ஸோ இந்த மாதிரி மல்டி ட்ராயிங்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த எல்லா ட்ராயிங்குமே ஒரு சிங்கிள் ஷீட்டில் அரேஞ்ச் பண்ணி அந்த ஷீட்டை வந்து பிரிண்ட் அவுட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியதான் இந்த லேஅவுட் அப்படிங்கிற இந்த டேப். ஸோ இந்த லேஅவுட் டேப்பில் நம்ம ஃபஸ்ட்டு செட் பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா பேஜ் செட்டப். ஸோ அதுக்கு இந்த லேஅவுட் டேப்பை ரைட் கிளிக் பண்ணி பேஜ் செட்டப் மேனேஜர் அப்படின்னு இருக்கும். அந்த பேஜ் செட்டப் மேனேஜர் போய்க்கிங்க. இதில் எந்த லேஅவுட்கான பேஜ் செட்டப் பண்ணணுமோ அந்த லேஅவுட்டை சூஸ் பண்ணிவிட்டு மாடிஃபை அப்படிங்கிறத பண்ணணும். ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டாக என்ன பிளாட் சைஸ் செட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8.5/11 inches அப்படிங்கிற ஒரு பேப்பர் சைஸ் வந்து இந்த லேஅவுட்க்கு வந்து செட் ஆகிருக்கு. ஸோ இப்போ நம்ம இந்த லேஅவுட்டோட பிளாட் சைஸை சேஞ்ச் பண்ணுறதுக்கு மாடிஃபை டேப் போய்க்கிங்க. இதில் பேப்பர் சைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ அதை சூஸ் பண்ணிவிட்டு அதில் ISO A3ல் 420/297 அப்படிங்கிற இந்த பேப்பர் சைஸ் வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு பிளாட் ஏரியா எங்கே பிளாட் பண்ணணும் அப்படின்னு கேட்கும். அதில் லேஅவுட் எந்த லேஅவுட் இருக்கோ அந்த லேஅவுட் வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. நெக்ஸ்ட்டு பிளாட்டுக்கான ஸ்கேல், இந்த ஸ்கேலை வந்து டிஃபால்ட்டாக 1:1 அப்படின்னு செட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பிளாட்டோட ஸ்டைல், இந்த பிளாட் ஸ்டைல் என்ன அப்படின்னா உங்களோட ட்ராயிங் கலராக வேணுமா, பிளாக் அண்ட் ஒயிட்டில் வேணுமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணுறது தான் இந்த பிளாட் ஸ்டைல். இதில் AutoCAD அப்படிங்கிறத சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நீங்கள் என்ன கலர் கொடுத்துருக்கீங்களோ, எந்த லேயர் கலர் கொடுத்துருக்கீங்களோ அந்த கலரில் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். மோனோக்ரோம் இல்லை கிரே ஸ்கேல் சூஸ் பண்ணிங்கன்னா பிளாக் அண்ட் ஒயிட்டில் உங்களுக்கு அந்த ட்ராயிங்ஸ் வந்து பிரிண்ட் ஆகும். ஸோ நான் இங்கே மோனோக்ரோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு ட்ராயிங்கோட ஓரியன்டேஷன் நம்மளுக்கு போர்ட்ரேட்டில் வேணுமா லேண்ட்ஸ்கேப்பில் வேணுமா அப்படிங்கிறது சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இங்கே வந்து லேண்ட்ஸ்கேப் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்துக்கோங்க. ஸோ இப்போ இங்கே டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னாலே தெரியும் பிளாட் சைஸ் வந்து 420/297 அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இதை செட் கரண்ட் கொடுத்துட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். இது ஆல்ரெடி சிங்கிள் லேஅவுட்டில் தான் நம்ம எடிட் பண்ணிக்கிறனால செட் கரண்ட் கொடுக்க தேவையில்லை. இதே மல்டி லேஅவுட்ஸ் இருந்துச்சுன்னா எந்த லேஅவுட்டுக்கான மாடிஃபிகேஷனோ அதுக்கு செட் கரண்ட் கொடுத்து க்ளோஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இப்போ இதில் இந்த ஒயிட் ஸ்பேஸ் தான் நம்ம பேப்பரோட சைஸ், அதாவது 490 mm/297. இதில் இந்த டாட்டட் ஏரியா வந்து பிரிண்டபிள் ஏரியா. ஸோ ஒரு பேஜ் இருக்குன்னா அந்த பேஜில் இந்த ஏரியா மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்டபிள் ஏரியாவாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த டாட்டர் லைனை வந்து மென்ஷன் பண்ணுது. இதுக்கப்புறம் இதில் நம்மளோட மாடல்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணுறதுக்கு மாடல் வியூ போர்ட் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணணும். அதுக்கு MV அப்படின்னு டைப் பண்ணுங்கள். MV அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு பாயிண்ட் கேட்கும். ஸோ நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிட்டு செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இதில் செகண்ட் பாயிண்ட் சூஸ் பண்ணிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா நம்மளோட மாடல் மொத்த மாடலுமே இங்கே விசிபிள் ஆகும். ஸோ இதில் பர்டிகுலராக உங்களுக்கு எந்த பிளானோ இல்லை எந்த வியூ வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணுறதுக்கு இந்த மாடலை நீங்கள் எடிட் பண்ணணும். அதுக்கு ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். MS டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாடலுக்குள்ளே எடிட்டிங் மோடுக்கு போயிடும். இதுக்கப்புறம் ஜூம் கமாண்ட் யூஸ் பண்ணி பர்டிகுலரான எந்த பிளான் வேணுமோ இல்லை எந்த செக்ஷன் வேணுமோ அதை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஜூம் ஆப்ஜெக்ட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கிறேன். சூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளான் மட்டும் வேணும், அதுக்கு இந்த பிளான்ஸை மட்டும் செலக்ட் பண்ணிவிட்டு என்டர் கொடுத்தேன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம க்ரியேட் பண்ண மாடல் வியூ போர்ட் சைஸுக்கு இந்த பிளான் வந்து ஃபிட் ஆகிடும். ஸோ இதுக்கப்புறம் இந்த எடிட் மோட்லேருந்து வெளியில் வர்றதுக்கு PS அதாவது பேப்பர் ஸ்பேஸ் அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணிங்கன்னா இந்த மாடல் வியூ போர்ட்லேருந்து இந்த பேப்பர் லேஅவுட்டுக்கு நம்ம வெளியில் வந்துடலாம். ஸோ இதே மாதிரி உங்களுக்கு எத்தனை வியூ போர்ட் வேணுமோ அத்தனை வியூ போர்ட் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதே மாதிரி நான் இன்னொரு
பிளானுக்கான வியூ போர்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் இதே கூட நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். காப்பி கமெண்ட் யூஸ் பண்ணி நார்மலாக மாடலிங் என்ன பண்ணுவோமோ அதே மாதிரி காப்பி கமெண்ட் யூஸ் பண்ணி இன்னொரு இடத்துல காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸில் என்ன ஒரு வியூ போர்ட் இருந்துச்சோ சேம் அதே வியூ போர்ட் வந்து இங்கே செட் ஆகிருக்கு. இதை நீங்கள் மறுபடியும் எடிட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் டபுள் கிளிக் பண்ணாலே போதும், அந்த மாடலுக்குள்ளே என்ட்ரு ஆகிடலாம். இதுக்கப்புறம் எகைன் ஜூம் கமாண்ட் யூஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான ஆப்ஜெக்ட்ஸ் வந்து இந்த வியூ போர்ட்டில் ஃபிட் பண்ணிக்கலாம். இசட் என்டர் என்டர் டைப் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வேணுமோ அதை மட்டும் செலக்ட் பண்ணிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா ஸோ அந்த ஆப்ஜெக்ட் மட்டும் இந்த வியூ போர்ட்டுக்குள்ளே செட் ஆகிடும். ஸோ இதே மாதிரி நம்மளுக்கு தேவையான மல்டிபிள் பிளான்ஸை வந்து சிங்கிள் பேஜ்லேயே செட்டப் பண்ணிக்க முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா தேர்ட் இந்த பிளானிங் செட் பண்ணுறேன். இசட் என்டர் என்டர். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளானை வந்து சிங்கிள் பேஜில் செட் பண்ணியாச்சு. ஸோ இதுக்கப்புறம் கூட நீங்கள் வெளியில் உங்களுக்கு டைட்டில் பிளாக்ஸ் வேணுனாலும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அது நார்மலாக எப்பயும் போல் ரெக்டாங்குலர் யூஸ் பண்ணி என்னென்ன ஆப்ஜெக்ட்லாம் யூஸ் பண்ணி வரையோமோ அந்த ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணி வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இப்போ வரைகிறது எல்லாமே இந்த டாட்டர் லைனுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு பிரிண்ட் ஆகும். இந்த டாட்டர் லைன் விட்டு வெளியில் போயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு அந்த லைன்ஸ்லாம் பிரிண்ட் ஆகாது. ஸோ எது வரைஞ்சாலும் இந்த ஏரியாக்குள்ளே தான் நீங்கள் வரைஞ்சிக்கணும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் பேஜ் லேஅவுட்டில் மாடல் வியூ போர்ட் செட் பண்ணதுக்கப்புறம் ஜஸ்ட் அதை டபுள் கிளிக் பண்ணி எடிட் போயிட்டாலே ஸ்க்ரோல் பண்ணாலே உங்களுக்கு அந்த வியூ வந்து சேஞ்ச் ஆகிடும். உங்களுக்கு இந்த மாதிரி வியூ போர்ட் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த வியூ போர்ட்டை செலக்ட் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படின்னு போய்க்கிங்க. அப்படி இல்லைன்னா அந்த வியூ போர்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் போகிறதுக்கு MO அப்படின்னு டைப் பண்ணி என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி பேனல் ஓப்பன் ஆகிடும். அதில் மிஸ்சலேனியஸ் அப்படிங்கிற ஒரு மெனு இருக்கும். இதில் டிஸ்பிளே லாக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதில் போயிட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா இதுக்கப்புறம் நீங்கள் இந்த எடிட் மோட் போனாலுமே இந்த வியூவை வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியாது. பட் இந்த வியூவில் இருக்க ஆப்ஜெக்ட்ஸை வந்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி பண்ணுறதுனால என்ன ஒரு யூஸ்ஃபுல் அப்படின்னா நீங்கள் செட் பண்ண அந்த வியூ வந்து எப்பயுமே சேஞ்ச் ஆகாது. அதே மாதிரி நம்ம ஒரு பிளாட் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கான ஸ்கேல் வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஸ்கேலில் அதுக்கான ஸ்கேல் என்ன அப்படிங்கிறதையும் நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். இந்த ஸ்கேல் எதுக்காக மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் ஒன்ஸ் இந்த பேப்பரை பிரிண்ட் அவுட் எடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு பர்டிகுலர் ஏரியாவை நீங்கள் ரியல் வேர்ல்டில் ஒரு டேப்போ இல்லை ஸ்கேலோ யூஸ் பண்ணி நீங்கள் மெஷர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த லென்த்தை நீங்கள் மெஷர் பண்ணும்போது இதுக்கான ஸ்கேல் வேல்யூ நம்ம இங்கே செட் பண்ணியிருப்போம். அது கூட இந்த ஸ்கேலை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ரியல் டைமாக இது எவ்வளோ லென்த் அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஈஸியாகவே அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் எப்பயுமே ஒரு பேப்பர் செட் பண்ணும்போது அந்த ட்ராயிங்க்கான ஸ்கேல் வந்து செட் பண்ணுறாங்க. பேஜ் செட்டப் பண்ணதுக்கப்புறம் Ctrl+P கொடுத்தீங்கன்னா இங்கே நார்மலாகவே லேஅவுட் செட் ஆகிருக்கும். இப்போ நீங்கள் PDF சேஞ்ச் பண்ணி பாருங்கள். TWG to PDF சூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ போய் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரே பேஜில் 3 பிளான்ஸ் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம வரைஞ்ச ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் வந்திருக்கு, கீழே இல்லை. இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம பிரிண்டபிள் ஏரியாவோட நம்ம லைன் வந்து வெளியில் போயிருக்கும். அதனால தான் உங்களுக்கு இங்கே விசிபிள் ஆகலை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைனை வந்து நான் கொஞ்சம் அப்வர்டில் மூவ் பண்ணிக்கிறேன். இந்த டாட் லைன் தான் பிரிண்டபிள் ஏரியா, அதோட இப்போ இன்னரில் இருக்குது. ஸோ இப்போ Ctrl+P கொடுத்து TWG to PDF சூஸ் பண்ணிவிட்டு ரிவ்யூ செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லைன் வந்து விசிபிள் ஆகும். அதாவது நம்ம பிரிண்டபிள் ஏரியாக்குள்ளே க்ரியேட் பண்ணக்கூடிய லைன்ஸ் மட்டும்தான் இங்கே நம்மளுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இதுதான் பேஜ் லேஅவுட் செட்டப். இந்த மாதிரி பேஜ் லேஅவுட் செட்டப்பை யூஸ் பண்ணி நீங்கள் பிரிண்ட் எடுக்கும்போது ஒரே பேஜில் மல்டிபிள் ட்ராயிங்ஸ் வந்து நீங்கள் ஒரு லேஅவுட்டாக செட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோவில் வேறு ஒரு இன்ஃபர்மேஷன் பற்றி பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.